إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, கிருபையின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் என்ற மாதத்தை வழங்கி மக்கள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமாக்குறதுக்கு தயாராகி கொண்டே இருக்கிறான். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஹ்யா உலூமித்தீன்ல வரக்கூடிய ரிவாயத், யா தாவூத் லவ் يعلمுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திதாரி லஹும் ورفقي بهم وشوقي إلى ترك معاصيهم لماتوا شوقا إلي وتقطعت أوثالهم من محبتي. إيه داود عليه الصلاة والسلام لو يعلم المدبرون عني என்னுடைய கட்டளைகளுக்கு பிரமுதுகு காட்டி ஓடக்கூடிய பாவிகள் நான் செய் என்று சொன்னா செய்ய மாட்டாங்க, செய்ய வானம் என்று சொன்னா அதை தான் செய்வாங்க. அப்படியா கொண்ட பாவிகள், இந்த பாவிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், கைஃப இன்திதாரி லஹும், அந்த பாவிகளை நான் எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், வஷௌகி இலைஹிம், நான் அவர்களோட எவ்வளவு ஆவலாக மிருதுவான முறையில நடந்து கொள்றேன். நான் இவ்வளவு அவர்கள் பாவம் செஞ்சும் நான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், மிருதுவாக நடக்கிறேன்.
இந்த பாவி என்னுடைய இந்த விஷயங்களை விளங்கினான் என்றா லமாது ஷௌகன் இலைய வதகத்தஅத் அவ்சாலுஹும் மின் மஹப்பதி. நான் இவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அப்படி இருந்தும் அல்லாஹ் என்னையோடு இவ்வளவு பாசமாக இரக்கமாக எதிர்பார்ப்போட மிருதுவாக நடக்கிறானா, இதை விளங்கினான் என்றா பாவியுடைய உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஹாதிஹி இராததி அனில் முத்பிரீன அன்னி. தாவூத், இது பாவிகளோடு எனக்கு இருக்கக்கூடிய நேசம் பாசம். அப்ப நான் என்னுடைய நல்லடியார்களோடு எவ்வளவு முஹப்பத்துள்ளவனாக இருப்பேன் என்பதாக பாருங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் நான் எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சாலும் அந்த எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, வா முன்னுக்கு, நீ நன்மைகளை செய்வதற்காக வேண்டி தயார் என்றா நான் உன்னுடைய எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுக்கு முன்னால ஒரு துளி கண்ணீர் கொட்டுறது இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் சிரிக்கிறதுக்கு தெரியும். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது அல்லாஹுக்கு முன்னால அழுறது இருக்குது. அந்த அழுகைக்கு எவ்வளவு பெரிய பொறுமதி அல்லாஹ் கிட்ட இருக்குது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, மாமின் முஸ்லிமின் யக்ருஜு மின் ஐனைஹி துமூஉன் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வலவ் கான மிஸ்லு ரஅஸி ذுபாப். ஒரு முஸ்லிம் அவருடைய கண்களால கண்ணீர் துளிகள் வெளியாகுது. ஆக குறைஞ்சது 3 கண்ணீர் துளி வெளியாகுது. வலவ் கான மிஸ்லு ரஅஸி ذுபாப், ஒரு கொசியுடைய தலையுடைய அளவுக்கு சின்ன கண்ணீர் துளிகள் வெளியாகுது. ஏன்? மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்துல. நான் இவ்வளவு பாவம் செஞ்சேனே, நான் இவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறேனே, நான் நரகம் போவானா, அந்த பயத்துல அவருடைய கண்ணால 3 கண்ணீர் துளிகள் விழுது. ஃபதுஸீபு ஷைஅன், அந்த 2-3 கண்ணீர் துளி அது கொசியுடைய தலையுடைய அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் சரி, அது உடம்புல கொஞ்சம் படுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார், அந்த கண்ணீர் பட்ட இடம் இருக்குதே அந்த இடத்தை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குறான் என்பதாக. அது சுட்டிதான் பெரியார்கள் துஆ கேட்டா வரக்கூடிய கண்ணீர் இருக்குது, அந்த கண்ணீர் எடுத்து அப்படியே முகத்தை தொடச்சு கொள்வாங்க, கைகளை தொடச்சு கொள்வாங்க. அல்லாஹ்ட பயத்துல வெளியாகின கண்ணீர். யால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கண்ணீர் பட்ட இடத்தை நரகத்துடைய நெருப்பு படாது, எனவே அந்த கண்ணீரால முகத்தை கையை தொடச்சு கொள்வாங்க. கண்ணீருக்குள்ள பொறுமதியை பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஸக்கரல்லாஹ காலியன், ஒரு மனிதன் தனிமையில இருந்து அல்லாஹ்வை யோசிக்கிறார். ஃபஃபாதத் ஐனாஹு மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால அவருடைய கண்ணால கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குது. ஹத்தா யுஸீபல் அர்த, அந்த கண்ணீர் பூமியில விழுந்துட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லம் யுஅஸ்ஸப் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் யாருடைய கண்ணீர் பூமியில விழுந்துச்சோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நரகத்துடைய நெருப்பல அல்லாஹ் அதாப கொடுக்கவே மாட்டான். அது சுட்டிதான் தீனுடைய சில பெரியார்கள் யோசிங்க, நானும் நீங்களும் பலகீனம் அடியார்கள், நாங்க இப்படி அலந்த கண்ணீர் கீழே கொட்டுறது என்றது தூரமான விஷயம். அது சுட்டிதான் பெரியார்கள் என்ன செய்வாங்க, சுஜூதுக்கு போவாங்க. அந்த சுஜூத்ல நீண்ட நேரம் இருந்து கண்ணீரை கஷ்டப்பட்டு எடுத்து அந்த கண்ணீர் ஒரு 2-3-4 இன்ச்சஸ் தான் இருக்கும், கீழே விழுந்துட்டா அல்லாஹ் எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாப்பான். எனவே கியாமுல் லைல் அல்லாஹ் தர போறான், ரமதான்ல அல்லாஹ் தௌபாவை நசீபாக்க போறான். அவன் பயத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துல எந்த அமலுக்கும் நடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. தொழுறத போல நடிக்கிறது, நோம்ப போல நடிக்கிறது இல்ல, நடிப்புக்கு எந்த கூலியும் இல்ல. ஒரே ஒரு அமலை தான் நடிக்கலாம், என்ன? அல்லாஹ்க்கு முன்னால அழுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உபுகு, நீங்க அல்லாஹ்க்கு முன்னால அழுங்க. ஃபஇல்லம் தபகு ஃபதபாகு, உங்களுக்கு கண்ணீர் வருவதில்லையா நீங்க அழுறத போல நடிங்க என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அனீனுல் முத்னிபீன் அஹப்பு இலைய மின் ஸஜ்லில் முஸப்பிஹீன். ஒரு பாவியுடைய ஏங்குதல் இருக்குது, the mourning of a sinner. எனவே அல்லாஹ்க்கு முன்னால ஏங்குறார். அவர் பாவம் செஞ்சு கண்ணீர் வத்தி வைத்து கண்ணீரே இல்ல,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், ஆனா ஏங்குறார், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். அனீனுல் முஸ்னிபீன், இந்த பாவியுடைய ஏங்குதல் இருக்குதே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஒருத்தர் தஸ்பீஹ வெச்சி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த ஜிக்ர் செய்யக்கூடிய ஜாக்கிருடைய சத்தத்தை விட இந்த பாவி அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஏங்குறானே, இது ஆசையா இன்பமா அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பான். அடே பாவி என்னின் பக்கம் திரும்பிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பல துஆக்கள் இருக்குது. அதுல ஒரு ஆச்சரியமான துஆ, நானும் நீங்களும் கையை தூக்கினா யா அல்லாஹ் பிசினஸ கூட்டிடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாகனம் உண்டு தா, யா அல்லாஹ் வீடு உண்டு தா, யா அல்லாஹ். நாங்க எல்லாம் நினைக்கிறோம் ரிஸ்க் என்று சொன்னா நாங்க தின்ற சோறும் குடிக்கிற தண்ணியும் தான் ரிஸ்க். ஓடுற வாகனம், பிசினஸ், இதெல்லாம் ரிஸ்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஐனைனி ஹப்பாலத்தைன் தஸ்கியானில் கல்ப பிதுரூஃபித் துமூஇ மின் ஹஷ்யதிக் قبل ان تكون الدموع دما والاضراس جمرا. யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல ரிஸ்காக கேட்டுக்கொள்கிறேன். வாகனம் இல்ல, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, யா நான் உன்னிடத்துல ரிஸ்காக கேட்டுக்கொள்றேன். என்ன? உன்னுடைய பயத்தால கண்ணீர் பெருத்தெடுத்து ஓடக்கூடிய 2 அழக்கூடிய கண்களை உனக்கிட்ட ரிஸ்காக கேட்கிறேன் யா அல்லாஹ். அந்த அழுற அழுகை இருக்குதே, என்னுடைய உள்ளத்துல உள்ள அசுத்தங்களை சுத்தமாக்கணும் யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால கியாமத்துடைய நாள்ல அலந்து அலந்து ரத்தம் வெளியாகி ஸ்தலம் வெளியாகி எந்த பிரயோசனமும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால உலகத்துல உனக்கு முன்னால அழக்கூடிய 2 கண்களை ரிஸ்காக தாயா அல்லாஹ். வாழ்க்கையில ஒரு தரக்க சரி நினைச்சு பார்த்திருக்கிறோமா இப்படி ஒரு துஆ? இதெல்லாம் அழக்கூடிய கண்களை தாயா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் இதுதான். எங்களுடைய நோக்கத்தை மாத்திக் கொள்வோம். உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறதே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால இபாதத் செய்ய, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த ரமதான்ல உன்ட போக்கஸ மாத்து. நீ எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சு வந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே இஸ்லாத்துல கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய பொறுமதி, இவ்வளவு பெரிய பொறுமதி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அழுவோம். 20 நாட்கள் முடிய போது, கடைசி 10 நாள் இந்த ரமதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறதே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். ஒரு நோயாளி இருக்கிறார், பக்கத்தில் உள்ள டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு கிளினிக்ல மருந்து எடுப்பார், சரி வரல. அதுக்கு பின்னால் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போவார், சரி வரல. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகுவார், சரி வரல. கடைசிக்கு என்ன, ஐசியில போயிட்டு அட்மிட் ஆகி அந்த ஐசிக்குள்ள நடக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுதான் கடைசி ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத், கடைசி இத்கு அனின் நார் இருக்குது. நீங்க இந்த ஹாஸ்பிடல்ல வந்து நீங்க அட்மிட் ஆகுங்க, பள்ளியில வந்து கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருங்க, அதுதான் இந்த ஐசி. நீங்க இந்த ஐசிக்குள்ள கடைசி 10 நாள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருந்தாங்களோ வந்து அட்மிட் ஆகுங்க. மலக்குமார்களுடைய சுஹபத், குர்ஆனுடைய சுஹபத், சாலிஹீன்களுடைய சுஹபத், மஸ்ஜிதுடைய சுஹபத், இதுக்குள்ள வாங்க. உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செஞ்சு அனுப்புறேன், பரிசுத்தமான ஒரு மனிதனாக அனுப்புறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே ரமதான்லயும் இல்ல இல்ல இன்னும் பிசினஸ் விடுறதுக்கு தயார் இல்ல, இன்னும் கடை விடுறதுக்கு தயார் இல்ல, இல்ல இல்ல இந்த ரமதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஃபதபத்தல், எல்லாத்தையும் விட்டு என்னின் பக்கம் வா. ஆக குறைஞ்சது ரமதான் உன்னைய திருத்திக்கோ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இவ்வளோ எதிர்பார்ப்போடு அல்லாஹ் ரமதானை வச்சிருக்கிறான். நானும் நீங்களும் யோசிக்கணும், எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒன்றிருக்கிறது அமல் செய்யறது, இன்னொன்று இருக்குது அல்லாஹ் இடத்துல அமலுடைய குபூலியத்தை கேட்கிறது. அமல் செய்யறது திறமை அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, கூனு லிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். அமல் செய்வதற்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறீங்களோ அதை விட அந்த அமல் அல்லாஹ் இடத்துல கபூல் ஆகிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அடே தொழாதவர்கள் அல்ல, தொழக்கூடியவர்கள். அவங்க தொழுந்தாங்க தான், ஆனா அல்லாஹ் அவங்களோட தொழுகைய கபூல் செய்யல. தொழுந்து தொழுந்து வயல் என்ற நரகத்துக்கு போறாங்க.
ஏன்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில மறதியாளர்களாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுகிறாங்க. அதே மாதிரிதான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், கோடி கணக்கு செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போறாங்க, வானத்தில் இருந்த மலாய்க்காமார்கள் லா லப்பைக், உங்களோட லப்பைக் அல்லாஹ் கபூல் செய்யல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல் செஞ்சார், ஆனா அமல் கபூல் ஆகல. அதே மாதிரிதான் ரமதான், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் லம்ஆ, எத்தனையோ நோம்பாளிகள் நோம்பு பிடிச்சாங்க, பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே இல்ல, அல்லாஹ் நோம்ப கபூல் செய்யல. எத்தனையோ பேர் சதக்கா கொடுப்பாங்க, ஹதீஸ்ல வருவது சலாசுன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். 3 பேர் அல்லாஹ் அந்த 3 பேரை கியாமத்துடைய நாள் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தமாக்கவும் மாட்டான், தூக்கி நரகத்துல வீசுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரு யா ரசூலல்லாஹ்? முதலாவது அல் மன்னான், அதிகமாக தர்மம் கொடுத்தவர், ஆனா அல்லாஹ் அவருடைய தர்மத்தை கபூல் செய்யல, ஏன் அதை கபூல் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கல்ல, சொல்லி காட்டிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் தஹஜ்ஜுத் தொழுவோம், வித்ர் தொழுவோம், கியாமுல் லைல் தொழுவோம், சதகாக்கள் கொடுப்போம், நோன்பு பிடிப்போம், ஆனா கேள்வி ரப்புல் ஆலமீன் கபூல் செய்றானா இல்லையா? அந்த அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய தன்மை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அமல்கள் செஞ்சாங்க. அததான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆயத்தை ஓதி கேக்குறாங்க. والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. இந்த ஆயத்தை அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்துல அல்லாஹ் யார சொல்றான்? அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் செலவழிச்சாங்க, ஆனா உள்ளம் நடுங்கி கொண்டே இருக்குது. இவங்க யாரு? ஜினா செஞ்சவங்களா? கேக்குற கேள்விய பாருங்க. இவங்க யாரு? மது குடிச்சவங்களா? இவங்க யாரு? கொலை செஞ்சவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யா பின்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே, இது அந்த மக்கள் அல்ல. இவங்க எல்லாம் தொழக்கூடிய மக்கள், நோம்பு பிடிக்கக்கூடிய மக்கள், சதக்கா கொடுக்கக்கூடிய மக்கள். ஆனாலும் இந்த எல்லாம் செஞ்சும் அல்லாஹ் என்னைய கபூல் செய்வானா என்ற பயத்துல உள்ளம் நடுங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் ஆஜியார், இந்த ரமதான்ல போன முறை அதை விட எவ்வளவு கொடுத்துட்டேன், இந்த முறை நான் 2 உம்ரா அடிச்சுட்டேன், நான் இந்த முறை கியாமுல் லைல் ஒரு நாள் சரி உடல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல்களை செய்றோம், ஆனா அமல்கள் இபாதத், அதனுடைய அடையாளமே அபதியத், பணிவு வாரது இருக்குது. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு சம்பவத்தை 2 சம்பவத்தை சொல்றேன், நானும் நீங்களும் யோசிப்போம், நாங்க அந்த தன்மை உள்ளவர்களா என்பதாக. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதன் வாரார், வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்றார். நான் இவ்வளோ கஷ்டத்துல சிரமத்துல நிலைமையில இருக்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நல்ல ஒரு லிஸ்னிங் இயர் ஒன்று கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களோட நிலைமைய பார்த்தா எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறது கட்டாய கடமை ஆகிட்டு, ஆனா நீங்க நான் தாரத பொருந்து கொள்வீங்கடா, நல்லா கேட்டுக்கோங்க. 2வது, நான் தந்ததை விட இல்ல இல்ல நீங்க எனக்கு இன்னும் தாங்க நீங்க வற்புறுத்த மாட்டீங்கடா. 3வது, நான் தந்ததை குறையாக மதிக்க மாட்டீங்கடா, நான் எனக்கு ஏழுமான மேக்சிமம் உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட பேரனே, ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன், உங்களுக்கு ஏழுமான உதவியை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. ட்ரெஷரரை கூப்பிட்டார். ட்ரெஷரரை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கட திர்ஹங்கள் வெள்ளி காசு எவ்வளவு இருக்குது பாக்கி? சொன்னாங்க 3 லட்சம் திர்ஹம் இருக்குது என்ன சொன்னாங்க. 3 லட்சம் திர்ஹம், டாலர், yen, பவுண்ட் இல்ல இல்ல, வெள்ளி காசு, ஒரிஜினல் வெள்ளி காசு 3 லட்சம் இருக்குது. சரி, அது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனவே அதை மூட்டையா கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு தங்க காசிகள் கொடுத்திருந்தேன், அதுல எவ்வளவு பாக்கி இருக்குது? சொன்னாங்க 500 தங்க காசி பாக்கிரியா இருக்குது, அதையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ட்ரெஷரர் அதை கொண்டு வர நேரத்துல காதுல வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோட, இதை தவிர எங்கட ட்ரெஷரியில வேற எந்த பணமும் இல்ல, மாலையில சாப்பிடுறதுக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. போ 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 என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இவ்வளவுதான் எனக்கு இருக்குது, நான் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன், 2 கூலிக்காரனை கொண்டு வாங்கலேன்னு சொன்னாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த 2 கூலிக்காரனை கொண்டு வராங்க. என்னத்துக்கு? அந்த காலத்துல இந்த காலத்து மாதிரி செக் இருக்கல்ல, கேஷ் இருக்கல்ல, தங்க காசுகள் 3 லட்சம், வெள்ளி காசு 3 லட்சம் தூக்கி கொண்டு போகணும். 50,000 500 தங்க காசு தூக்கி கொண்டு போகணும். எனவே கூலிக்காரன் 2 வந்த உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மேலாடை அப்படியே கழட்டிட்டாங்க. மேலாடைய கழட்டிட்டு சொன்னாங்க, எனக்கு இந்த 2 கூலிக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கூலி கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, இந்த பணத்தை உங்களோட வீட்டுல கொண்டு போய் இறக்குறது இருக்குது, இது என் கடமை, என்னையால செஞ்சு கொள்ளலாம். எனவே என் மேலாட இதை நான் உங்களுக்கு தாரன், அவங்களுக்கு கூலியாக கொடுத்துடுங்க என்பதாக கொடுத்துட்டும் உள்ளம் செல்லுது. யா அல்லாஹ், நீ கபூல் செய்வாயோ தெரியா, யா அல்லாஹ் எனக்கு இதை விட செய்ய தெரியாது ரப்பே என்பதாக அழுந்துட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு மிஸ்கீனுக்கு 100 ரூபா தந்து, என்ன ஆஜியார் 100 ரூபாவா, அடே இது எடுக்கலாட்டி தான் என்று பிரிச்சு பறிச்சு எடுப்போம். நானும் நீங்களும் இருக்கிற முழு சொத்தையும் கொடுத்து கூலிக்காரண்ட கூலியம் நான் தான் கொடுக்கணும். ஆனா அதை கொடுக்க இப்ப வக்கு இல்ல, எனக்கு வசதி இல்ல. எனவே அதுக்கு என்ன மேலாடி எடுத்துக்கோங்க. அதுக்கு போற அல்லாஹ்க்கு செல்றாங்க, யா அல்லாஹ் நான் ஒன்றுமே செய்யல ரப்பே, நீ கபூல் செய்யாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல செஞ்சு அந்த அமல் யா அல்லாஹ் நீ கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே செய்யல யா அல்லாஹ். இதுதான் சஹாபாக்களோட தன்மையாக இருந்துச்சு. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொர்க்கத்துல நபி அவங்களோட மனைவியாக இருக்க போறாங்க. என்ற தாய் என்னைய பெத்தெடுக்காம இருந்தா நல்லா இருக்குமே. அவ்வளவு மையதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி, என் உம்மத்துல முதலாவதாக சொர்க்கம் போறவர் அபூபக்கர். 8 வாயல்களும் வெல்கம் பண்ணும். நான் ஒரு மூமினுடைய உடம்புல உள்ள ரோமமாக இருந்தா நல்லம் இல்லையா, அல்லாஹ் என்னை கபூல் செய்வானோ தெரியாதே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பயம் எங்க உள்ளத்துல வரணும். எனவே கடைசி 10 நாள் இவ்வளவு நாட்கள் எவ்வளவு அமல்கள் செஞ்சோமோ, இதுக்கு பின்னால் அதிகரிப்போம். கபூலியத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 2வதாக முக்கியமான விஷயம், ரமதான் வெறும் ஹுகூக்குல்லாஹுடைய விஷயத்தை மட்டும் பேசல, ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்தையும் பேசுது. எங்கட அமல் செய்யக்கூடிய வேகத்துல நாங்க எங்கட அயல் வீட்டுக்காரர, எங்கட மனைவிய, எங்கட புள்ளேல, அந்நிய மக்களை மறக்கிறதா? இல்ல இல்ல, அவர்களுக்கும் எங்களுடைய தன்மைகளை காட்டுறதாக முக்கியம் இந்த ரமதான் எங்களுக்கு படிச்சு தருவது. இந்த ரமதான்ல 2-3 நாளைக்கு முன்னால நடந்த பதர், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாப்பா யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹிஜ்ரத் செய்ய வராங்க. அந்த நேரத்துல குறைஷிகள் பிடிக்கிறாங்க, கேக்குறாங்க எங்க போறீங்க? மதீனாக்கு போறோம். சொன்னாங்க நாங்க அனுப்ப மாட்டோம், ஏன் பத்ர்ல ஒரு யுத்தம் நடக்க போகுது, நீங்க எங்களுக்கு எதிராக வருவீங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கடா, இல்ல நாங்க உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரமாட்டோம், ஒரு வாக்கொண்டு கொடுத்தாங்க, அதோட அனுப்பிட்டாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க வரக்குள்ள குறைஷிகள் பிடிச்சாங்க, நாங்க இப்படி ஒரு வாக்கொண்டு கொடுத்தோம், நாங்க தயாரா இருக்கிறோம் பத்ருக்கு வாரத்துக்கு. பத்ர் நாட்டை பிடிக்கிற யுத்தம் அல்ல, இஸ்லாத்தை பாதுகாக்கிற நிலைமை. 313 பேர், மாஷா அல்லாஹ். இன்னும் 2 பேர் கிடைச்சா 315, எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் சொல்ற வார்த்தைகளை தவறாக நினைக்க வானம். அந்நியவனுக்கு கொடுக்கிற வாக்கெல்லாம் வாக்கில்லாஜியார், அவனுக்கு செக் கொடுத்து பவுன்ஸ் ஆறது சுண்ணத்துன்னு நினைச்சு கொண்டிருக்கிற காலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பத்ருடைய நிலைமையில எவ்வளவு கஷ்டமான நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஃபீலஹும் பிஅஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம் இன்ஸரிஃபா. நீங்க 2 பேரும் திரும்பி போய்த்திருங்க, நீங்க பத்ருக்கு வந்துடவானம். நீங்க எந்த வாக்க கொடுத்தோமோ அந்த வாக்க நானும் சேர்ந்து பாதுகாக்கிறேன். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுவோம் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்ர்ல ஒரு அந்நிய மனிதனுக்கு கொடுத்த வாக்க இந்த ரமலானுகளுக்கு படிச்சு தருவது அஹ்லாக்க காட்டுங்க, அஹ்லாக்க காட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதே ரமதான்ல தான் அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை தந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுடைய உதவி வாரத்துக்கு சில நேரத்துக்கு லேட் ஆகும், ஆனா அது லேட்டஸ்டாக வரும், அழகான அமைப்பில் அல்லாஹ் தருவான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹான் யாருக்கு எதிராக? ஃபிரௌனுக்கு எதிராக, ஃபிரௌனுக்கு எதிராக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் உஜீபத் தஅவதுகுமா ஹாரூன் மூசா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட 2 பேரோட துஆவை நாங்க கபூல் செஞ்சிட்டோம். தஃப்சீர் பகவில வருது, அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டோம் என்று சொல்றானே, உங்களோட துஆ கபூல். ஆனா 40 வருஷத்துக்கு பின்னாலதான் ஃபிரௌன் தாண்டினான். 40 வருஷத்துக்கு போறோம், ஆனா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி எங்களுக்கு பல நிலைமைகள் அல்லாஹ் எங்கட துஆக்களை கபூல் செய்வான். பல வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ் அந்த நிலைமை எடுத்து காட்டுவான். அந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விரோதிகளுக்கு முன்னால எங்கட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறது இருக்குதே, இது ரமதானுடைய சுன்னத்துக்கு மாற்றம் என்பது நானும் நீங்களும் விளங்கணும். குறிப்பாக ரமதானுடைய சுன்னத்துக்கு மாற்றம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹுதைபியால பெரியோரு தோல்வியுடைய தோற்றம், திரும்பி வாராங்க, உம்ரா செய்ய இயலாத நிலைமை, எங்கட அமல்களை செஞ்சு கொள்ள இயலாம விரட்டப்பட்டாங்க, வாராங்க ஒப்பந்தம் சைன் பண்ணி. அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு தாங்கலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நாங்க பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் என்பதாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இது வெற்றியா? என்ன வெற்றி? தோல்வியுடைய தோற்றத்துல தானே திரும்பி போறோம். அல்லாஹ் வெற்றி என்று சொல்றான். ஆனா 3-4 வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ் மக்காவுடைய வெற்றி, நீங்க உம்ராக்கு மட்டும்தான் கேட்டீங்க, நாங்க அந்த உம்ரா செய்ய ஹஜ்ஜி செய்யக்கூடிய பூமியுடைய வெற்றி உங்களுக்கு தந்துட்டோம். எனவே அந்த ஃபத்ஹு மக்காக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த விரோதிகள் அநியாயக்காரர்கள் இப்ப ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ரமதான்ல படித்து தந்த பாடம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அபதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்ல. அன்ஜஸ வஅதா, அவன் வாக்க பூர்த்தியாக்கிட்டான். வ நஸர அபதா வ நஸர முஹம்மதா என்று கூட சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுக்கு உதவி செஞ்சான், இல்ல வ நஸர அபதா, இந்த அடிமைக்கு உதவி செஞ்சான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அவன் தனிமையில எல்லாம் படைகளை தோல்வி அடைக்க வச்சான். அப்ப முஹம்மது என்ன செஞ்சீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முஹம்மது ஒன்றுமே செய்யல, எல்லாம் அவன் தான் செஞ்சான். 10,000 படையோட போறாங்க. ரசூலுல்லாஹ் நெஞ்ச முன்னுக்கு போட்டு கொண்டு போகல, பணிவாக போறாங்க. அந்த நேரத்துல சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ சுஃபியானுக்கு அந்த நேரத்துல அவர் இஸ்லாத்தை தழுவிக்க ஒரு ஹிண்ட் ஒன்று அடிச்சார். அல்-யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைக்கு உங்களுக்கு பழி வாங்குற நாள் என்பதாக சொல்லிட்டான். எங்கட கைக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்துட்டான், பழி வாங்குற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்டர் ஆகக்குள்ள அபூ சுஃபியான் வந்து கேக்குறாங்க, என்ன உங்களோட ஆட்கள் இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்ன சொன்னாங்க? இப்படி சொன்னார், கஸப சஅத் பொய் சொல்லிட்டார். அல்-யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு நான் இரக்கம் காட்டுற நாள், பாசம் காட்டுற நாள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யாருக்கிட்டம் பழி வாங்க மாட்டோம், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தாரான், அவர்களுக்கு அல்லாஹ் கேவலத்தை தாரான். உங்களோட சந்தோஷத்தை வெளிக்காட்ட வானம், உங்களோட அஹ்லாக்க காட்டுங்க. ரமதான் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட கைக்கு துறப்பு வருவது. எந்த துறப்பு? காபாவுடைய துறப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுடைய துறப்பு கிடைச்சதுக்கு பின்னால கேக்குறாங்க, உஸ்மான் பின் தல்ஹாக்கு வர சொல்லுங்க. 8 வருடங்களுக்கு முன்னால ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை காபாவை திறந்து கொடுப்பாங்க, யாருக்கும் தொழலாம். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க அந்த நாள்ல, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல. கெஞ்சுறாங்க, இந்த பூமியை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையில 2 ரக்காத் தொழுந்துட்டு இல்ல. ஒரு நாள் வரும் உஸ்மான், நான் உங்களோட நிலைமையில் இருப்பேன், நீங்க எந்த நிலைமையில் இருப்பீங்க, அதாவது துறப்பு என்ற கைக்கு வரும் சொன்னாங்க. அந்த நாள் குறைஷிகளுடைய இடுப்புல சீவன் இல்லாம இருக்கணும், ஒரு நாளும் நடக்காது. அழுந்து கொண்டு போனாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இப்ப ஞாபகம் வருவது, அடி உஸ்மான் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துறப்பு கைக்கு வந்த பிறகு சொன்னாங்க வர சொல்லுங்க. கூப்பிட்டதுக்கு பிறகு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்க பாருங்க. வெற்றி அல்லாஹ் கொடுத்தான், கலச காட்டல. நானும் நீங்களுமா இருந்தா துறப்ப கொஞ்சம் சுத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒன்றுமே சொல்லல. துறப்ப கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹுதுஹா யா பனி அபி தல்ஹத ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸஉஹா மின்கும் அஹதுன் இல்லா ஸாலிம். இந்த துறப்ப நீங்க வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மட்டுமல்ல, இதுக்கு போற கியாமத் வர காட்டி உங்களோட குடும்பத்துல தான் இந்த துறப்பு இருக்கும். எவனாவது இந்த துறப்ப உங்களோட குடும்பத்தால கழட்டினா அவன் அநியாயக்காரன் என்பதாக. நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட பரம்பரைக்கு மட்டுமல்ல, கியாமத் வர காட்டியும் நாங்க உபகாரம் செய்வோம். இதுதான் ரமதானுடைய சுன்னத். அந்த மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வர.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் படிக்க வேண்டிய சுன்னத் இதுதான். ரமதான் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம். ஆனா கவலைக்குரிய விஷயம், பெத்த உம்மா மன்னிக்க தயார் இல்ல, சகோதரர்களை மன்னிக்க தயார் இல்ல, குடும்பத்தை மன்னிக்க தயார் இல்ல. ரமதான்ல நாங்க எங்கட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அகலாக காட்ட தயார் இல்ல, எங்க அந்நியவர்களை பத்தி யோசிக்க போறோம். எனவே ரமதானுடைய நோக்கம் வெறுமனே பசியில இருக்கிறது அல்ல, அகலாக காட்டுறது, பண்புகளை காட்டுறது. முனாஃபிகூன்களுடைய தலைவர் எவ்வளவு அநியாயம் செஞ்சவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைசி வசியத், யா ரசூலுல்லாஹ் நீங்க இந்த ஜனாசாவை தொழுவிக்கணும். ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க, சஹாபாக்கள் துடிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்க போறீங்க. சொன்னாங்க, உமர் நான் ஆதரவு வைக்கிறேன், 70 விடுத்தத்துக்கு மேல நான் இஸ்திக்ஃபார் செஞ்சு சரி அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நான் செய்ய தயார். முன்னுக்கு போறாங்க. துர்ருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீர்ல வருவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி இல்ல. எனவே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கமீஸ கழட்டிட்டாங்க, மேல ஆடையை கழட்டிட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நேரத்தில் அஹ்லாக் இருக்குதே, இதுதான் ஆக முக்கியம். இந்த நேரத்தில் கமீஸ கழட்டிட்டு கொடுத்து சொன்னாங்க, அவருடைய ஜனாசாவை இதால சுத்துங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு போய் அஹ்லாக காட்டுறதா? وما يغني عنه قميصي, இந்த மேலாடையால இவனுக்கு எந்த பிரயோசனமும் அல்லாஹ் கொடுக்க போறது இல்ல. வலாகின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ். என்ற ஆதரவு என்னென்றா, இந்த காஃபிர், இந்த முனாஃபிக்குடைய ஜனாசால நான் நடந்து கொள்ளக்கூடிய இந்த அஹ்லாக்க பார்த்து பனு ஹஸ்ரஜ்ல 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்பதுதான் என்ற ஆதரவு. கிதாப்ல எழுதுறாங்க, முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய ஜனாசால 1000க்கு மேல மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்க பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இதுதான் ரமதான் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிலைமைகள் சோதனைகள் வரும் தான். ஆனா அதனுடைய கருத்து, ரப்புல் ஆலமீன் எங்களை கேவலப்படுத்துறது இல்லை, எங்களை அந்தஸ்த கூட்ட போறான். ஆனா லேட் ஆகலாம், ஆனா அல்லாஹ் லேட்டஸ்டாக தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் காணக்கூடிய பலஸ்தீன் ஒரு நாளும் எங்களுக்கு எங்களோட துஆக்கள்லயோ, சுஜூதுலயோ, ருக்கூலையோ, இஃப்தார்லயோ, சஹர்லயோ, ஹுதுபாலயோ மறக்க இயலாத நிலைமைகள் நாங்க பார்க்கிறோம். முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹதீஸ்ல வருவது இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை முஹப்பத் வச்சிட்டான் என்றா அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். எனவே முழு உலகத்தில் அல்லாஹ்க்கு விருப்பமான கூட்டம் எங்க இருக்குது? என்னுடைய சொந்த கருத்து, பலஸ்தீன்ல கஸால இருக்கிறாங்க. அல்லாஹ் யார விரும்புறானோ அவர்கள் அல்லாஹ் சோதிப்பான். சோதனை யாருக்கு வருவதோ அவங்களோட உள்ளம் ஒரு நாளும் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க, சாச்சா வஃபாத் ஆகிட்டாங்க. அதாவது கொலை செய்யறதாக பயங்கரமான தர்ஜனை வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. மக்களை வாழேலாத நிலைமை. இந்த நேரத்தில் வஹீ மூலமாக உள்ளத்துல வருவது, தாயிஃப்க்கு போவோம். அந்த தாயிஃப்க்கு போனா கல்லால அடிச்சு விரட்டுறாங்க. எவ்வளவு கஷ்டமான நிலைமையா இருக்கும். ஆனா உள்ளம், அதான் பெரியார்கள் சொல்றாங்க, லைதக தஹ்லு வல்லையாமு மரீரா வலைதக தர்தா வல் அனாமு கிதாபு வலைதல்லதி பைனி வபைனக ஆமிரு வபைனி வபைனல் ஆலமீன ஹராபு. யா அல்லாஹ், என்னுடைய நாட்கள் கசப்பாக இருந்தாலும் நீ என்னுடைய விஷயத்துல சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். யா அல்லாஹ், பலஸ்தீன்ல மக்கள் இதைதான் படிக்கிறாங்க. யார் எங்களுக்கு கசப்பா இருக்குது ரப்பே, ஆனா நீ இன்பமா இருக்கிறாயா, உன்னைய பொருந்து கொள்றதுக்கு தயார். இந்த பூமி விட்டு போவீங்களா? இல்ல, ஷஹாதத் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கதிர எவ்வளவு சந்தோஷமாக பொருந்து கொள்றாங்க. அதுதான் அல்லாஹ் மக்களை சோதிச்சாலும் உள்ளம். அல்லாஹ் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட வெட்டுறார், யா அல்லாஹ், யா இல்ல அவர் கத்துவார், டாக்டர் டாக்டர் டாக்டர். ஆனா ஒரு நாளும் டாக்டருக்கு ஏச மாட்டார். அந்த டாக்டருக்கு அடிப்போமா? இல்ல இல்ல, அவர் இறக்கத்துல தான் வெட்டுறார். ஒரு நாளும் அந்த டாக்டருக்கு ஏசவே மாட்டார். அல்லாஹ் வெட்டுறான், அல்லாஹ் பொம்மை போட வைக்கிறான். ஆனா ஒரு நாளும் அல்லாஹ்க்கு ஏச மாட்டாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஒரு பேஷண்ட் டாக்டரோட நேசிக்கிறத போல இவங்களுக்கு தெரியும், ஒரு நலவுக்காக வேண்டிதான் அல்லாஹ் செய்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் சூரத்துல் உஹ்தூத்ல சொல்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத்.
அந்த சம்பவத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்க களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி, ஒரே ஒரு காரணம், களிமா சொன்ன காரணத்துக்காக வேண்டி குழிகளை தோண்டி நெருப்ப மூட்டி குடும்பமாக நெருப்புக்குள்ள வீசினாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச ஸ்டேடியம்ல இருந்து பாக்குறத போல சுத்தி வர பார்த்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கைய தட்டி தட்டி சிரிச்சு கொண்டு பார்த்தாங்க. அந்த களிமா சொன்ன மக்கள் படுற வேதனையை பார்த்து அந்த நேரத்துல தான் ஒரு பெண்மணி கையில குழந்தைய வச்சு கொண்டு தடமாறுறா, என்ன செய்ய போறேன்? அந்த குழந்தை அல்லாஹ் பேச வச்சான், தாயே அந்த நெருப்புல பாயுங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அந்த நெருப்புக்குள்ள அல்லாஹ் இன்பத்தை வச்சா. இவ்வளவு பார்க்க போல அவங்க முழு உலகமும் பார்த்து சிரிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். அதே சூரத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பெரிய வெற்றியை நாங்க தந்துட்டோம் என்பதா. எனவே அது தோல்வியா? தோல்வி இல்ல. ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்க இஃப்தார் செய்யறோம், சுஹூர் செய்யறோம். என்ன நிலைமைகள் இருக்கிறாங்க? எங்களுக்கு ஒரு ஷுஊர், ஒரு உணர்வு ஒன்று இருக்கணும். அந்த பூமி எங்களுக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்படுறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யால எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. யால எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. யால அமல்களை கபூல் செய்வாயாக. யால இதை விட அமல்கள் செய்யக்கூடிய முறை எங்களுக்கு தெரியாது ரப்பே. யால மேக்ஸிமம் செய்றோம் யா அல்லாஹ். எல்லாம் அமல்களை யா அல்லாஹ் நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய கஸாவுடைய நிலைமைகளை நீயே சீராக்கிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.